அனைவருக்கும் வணக்கம். கல்வி உளவியல் பகுதி இந்த வீடியோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் கட்டமாக ஒரு 400 கேள்வியும் பதிலுமா இந்த வீடியோவில் போடுறோம். நீங்கள் அதை தினமும் ஒரு ட்ரிப் கேட்டாலே மனசில் நல்லா பதியும். அதன் பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வச்சு ரிப்பீட்டடாக எது வந்திருக்கு, எப்படி எங்கேருந்து எதை கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்கன்றது ஒரு அனலைஸ் மாதிரி பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் உளவியல் போடுங்க, சைக்காலஜி போடுங்கன்னு சொன்னதால் ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் பேஸில் கொஞ்சம் போட்டுடுறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோஸ் பார்க்குறதுக்காக நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் காதால் கேட்டால் கூட மனசில் பதிஞ்சிரும். டாசிஸ்டாஸ்கோப் எனும் கருவி எதனை அளவிட உதவுகிறது? கவனவீச்சு. கவனவீச்சை அளவிட உதவும் கருவி எது? டாசிஸ்டாஸ்கோப். மனிதனின் சராசரி நுண்ணறிவு ஈவு என்ன? 90லேருந்து 109 வரைக்கும். அறிவுரை பகர்தல் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இந்த கேள்வி ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. அறிவுரை பகர்தல். அதே மாதிரி கவனவீச்சு, டாசிஸ்டாஸ்கோப் அதுவும் அடிக்கடி வரும். பெற்றோர்களால் கடைபிடிக்க வேண்டிய 3 ஏக்கள்: அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிஷியேட். நுண்ணறிவு ஈவு இல்லாத ஒரு எக்ஸாம் பேப்பரே கிடையாது. நுண்ணறிவு ஈவின் வாய்ப்பாடு மனவயது பை காலவயது × 100. வழிகாட்டுதலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் யார்? ஆண்டர்சன் வழிகாட்டுறாரு. வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தை கூறியவர் ஜான் டூயி. ரோசாக்கின் மைத்தட சோதனையில் பயன்படுத்திய அட்டைகளின் எண்ணிக்கை 10. இது நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். ரோஸ் கலரில் மை ஊற்றிடுச்சு அப்படின்னு வச்சுட்டோன்னா ரோசாக்கின் மைத்தட சோதனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முதலில் உளவியல் ஆய்வகத்தை 1879ஆம் ஆண்டு தொடங்கியவர் வில்லியம் உண்ட். மாணவர்களின் ஒப்பார் குழு என அழைக்கப்படும் பருவம் குமரப்பருவம். குமரப்பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர் ஸ்டான்லி ஹால். அனைத்து பள்ளி பாடத்திட்டமும் ஊக்குவிக்கும் கற்றல் முறை அறிதல் கல்வி. ஒழுக்கத்தை கற்க உதவும் கற்றல் வகை மனோபாவ கற்றல். சுற்றுச்சூழலில் ஏற்படும் மாற்றங்களை உணர்வதன் மூலம் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்களை விளக்கும் கற்றல் கோட்பாடு அறிவுப்புல கோட்பாடு ஃபீல்டு தியரி. பாவ்லோவின் கற்றல் கோட்பாடு வெளியிடப்பட்ட ஆண்டு 1927. ஒருவனது நடத்தையின் விளைவால் தோன்றும் மொத்த குணங்களின் தொகுப்புதான் ஆளுமை என்று கூறியவர் வுட்வர்த். மனிதனின் நுண்ணறிவின் தன்மையை விளக்கிட சார்லஸ் ஸ்பியர்மேன் பயன்படுத்திய கோட்பாடு இரட்டை காரணி கோட்பாடு. ஒற்றை காரணி, இரட்டை காரணி, குழு காரணி கோட்பாடு வரும். 3மே யாருன்னு பார்த்து வச்சுக்கணும். இப்போ ஸ்பியர்மேன் என்ன பண்ணியிருக்காரு? இரட்டை காரணி சொல்லியிருக்கிறாரு. இலக்கை அடைய தேவைப்படும் சக்தியையும் வலுவினையும் அளிப்பது ஊக்குவித்தல். புரட்சி சிந்தனையாளர் என அழைக்கப்படுபவர் ப்ரொஃபல். ஒருவன் தன்னுடைய பிரச்சனைக்கு சிறந்த அறிவுத்திறன் வழியே தீர்வு காணும் மனப்பான்மையையும் தன்னம்பிக்கையையும் பெற உதவுவது அறிவுரை பகர்தல். விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1921. குழந்தை மைய கல்வியின் தந்தை என போற்றப்படுபவர் ரூசோ. முதல் தேசிய கல்விக் கொள்கை தொடங்கப்பட்ட ஆண்டு 1968. தேர்வுகள் எதற்கு என்று கூறியவர் இவான் இலீச். பள்ளிகளற்ற சமுதாயம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவர் சொன்னார். இவான் இலீச் பள்ளிகளற்ற சமுதாயம்ன்ற கோட்டேஷனை முதல்ல சொன்னது இவர் தான். தேர்வுகள் எதற்குன்னு கேட்டவரும் இவர் தான். மன போராட்டங்களையும் கவலைகளையும் அகற்ற நம்மை அறியாமல் நனவிலி நிலையில் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தற்காப்பு நடத்தைகள். மைத்தட சோதனைகளை உருவாக்கியவர் யார்? எந்த ஆண்டு? இப்போ தான் சொன்னேன். ரோஸ் கலர் மை ஊற்றிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஞாபகம் வரும். ஹெர்மன் ரோஷாக். மனவெழுச்சிக்கு உட்பட்ட நிலையில் தீவிர உடல் மாற்றங்களை ஏற்படுத்தும் ஹார்மோன் அட்ரினலின். மனவெழுச்சியோட ரிலேட்டடான ஹார்மோன் அட்ரினலின். இயல்பூக்க நடத்தையின் கூறுகள் 3. நவோதய பள்ளிகள் எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது? மத்திய அரசு. நுண்ணறிவு என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஆல்ஃபிரட் பினே. உடல் ஊனமுற்ற மற்றும் மீத்திறன் பெற்ற குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் கல்வி சிறப்பு கல்வி. கற்றல் வகைகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். கிண்டர் கார்டன் என்பது குழந்தைகளின் தோட்டம்.
பின் வருவனவற்றுள் எந்த கொள்கையை தேர்ஸ்டன் என்ற அறிஞர் ஆதரித்தார்? குழு காரணி. முன்னாடி பார்த்தோம். இரு காரணி கொள்கை ஸ்பியர்மேன், குழு காரணி தேர்ஸ்டன். மாஸ்லோவின் படிநிலை தேவைகள் கோட்பாட்டில் உள்ள படிநிலைகளின் எண்ணிக்கை 7. தேவை கோட்பாடு மாஸ்லோ அப்படின்னு வரும். எத்தனை படிநிலைனா 7 படிநிலை. பரிசு மற்றும் தண்டனை விதிக்கு மற்றொரு பெயர் விளைவு விதி. பரிசு கொடுத்தா என்ன கிடைக்கும், தண்டனை கொடுத்தா என்ன கிடைக்கும், அது மாதிரி. படிப்பில் பலவீனமான மாணவர் விளையாட்டில் சிறந்து விளங்குவது எவ்வித நடத்தையை சேரும்? ஈடு செய்தல். மாணவர்களிடம் எழும் மனப்போராட்டங்களை தடுக்க உதவும் வழிகாட்டல் தனிப்பட்ட வழிகாட்டல். பள்ளி பருவத்தில் உள்ள குழந்தைகளின் மனவெழுச்சி வளர்ச்சியினை அதிகமாக பாதிப்பவர் நண்பர். நாம் செய்யக்கூடிய செயல்களின் உயர்வான நிலையை அடைய முற்படுதல் அடைவூக்கம் எனப்படும். அடைவூக்கமானது சூழ்நிலை பாதிப்பினின்று தோன்றும் என்று கூறிய அறிஞர் அட்கின்சன். அட்கின்சன் அடைவூக்கம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நினைவு கூறுதலில் முதல் நிலையாக கருதப்படுபவை கற்றல். முதல்ல படிக்கணும், அப்போ தான் அந்த நினைவே கூற முடியும். உட்காட்சி வழி கற்றல் எனும் கோட்பாட்டினை வெளியிட்டவர் கோஹ்லர். முடிந்தால் முடியாதது எதுவும் இல்லை என்று கூறும் கற்றல் விதி விளைவு விதி. குழந்தைகளது விளையாட்டு பற்றிய குறுக்காய்வு முறை ஆராய்ச்சியை கண்டறிந்தவர் ஷிர்லி லேன் ஆண்டர்ஸ்டைன். ஷிர்லி லேன் ஆண்டர்ஸ்டைன். குழந்தைகளோடு விளையாடுறதுக்கு அதை பற்றி குறுக்காய்வு செஞ்சவங்க ஷிர்லி லேன் ஆண்டர்ஸ்டைன். மனிதனின் சராசரி கவனவீச்சு 4 to 6. கவனவீச்சை அளவிட உதவும் கருவி டாசிஸ்டாஸ்கோப். மனிதர்களின் அசாதாரண நடத்தைக்கு காரணம் நரம்பு நோய்கள், உள தடுமாற்றங்கள். அடலசன்ஸ் என்பது எம்மொழி சொல், லத்தீன் மொழி சொல். முதல் உளவியல் ஆய்வுக்கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு 1879. அது இங்கே படித்தோம். முதல் உளவியல் ஆய்வகத்தை 1879ஆம் ஆண்டு நிறுவியவர் வில்லியம் உண்ட். அது ரிப்பீட்டேஷனாக இங்கே வந்திருக்கு. வருஷம் கேட்டிருக்கிறாங்க. இடம் இல்லை, நிறுவியவர் வில்லியம் உண்ட். கீழ்கண்டவற்றுள் எது தாண்டை கூறும் விதிகள் அல்ல? கற்றல் விதி. கற்றல் விதியை பற்றி தாண்டைக்கு சொல்லலை. பயிற்சி விதி, விளைவு விதி, தயார் நிலை விதியெல்லாம் தாண்டைக்கு சொல்லியிருக்கிறாரு. எந்த நிறுவனம் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கிறது? யுனிசெஃப். யுனெஸ்கோவுக்கு கீழே செயல்படுது யுனிசெஃப். தலைமுறை இடைவெளி எந்த பருவத்தினரிடையே ஏற்படும் பிரச்சனையாகும்? பின் குமர பருவம். கோஹ்லர் தன் உட்காட்சி வழி கற்றல் ஆய்வுக்கு பயன்படுத்திய பிராணி மனித குரங்கு. CAVD என்பது என்ன? தாண்டைக்கின் நுண்ணறிவு சோதனை. நுண்ணறிவு சோதனை தொகுப்புகள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? தேர்ஸ்டனின் கோட்பாடுபடி நுண்ணறிவு சோதனை தொகுப்புகள் உருவாக்கப்படுகிறது. கில்போர்டின் நுண்ணறிவு கோட்பாட்டின்படி மனித மனம் செயல்படும் விதம் முப்பரிமாணங்களில். நுண்ணறிவை வளரும் மரத்திற்கு ஒப்பாக குறிப்பிட்டவர் வெர்னர். வெர்னர் நுண்ணறிவை வளர்ந்து கொண்டிருக்கிற மரத்துக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு. கல்வியின் நோக்கம் மனிதனுக்குள் புதைந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே என்று கூறியவர் அம்பேத்கர். ஒருவரின் நுண்ணறிவு அளவு அவரின் எந்த அம்சத்தை பொறுத்து அமையும்? செயலின் கடினத்தன்மை, செய்யும் செயல்களின் வகைகள், செயலை செய்து முடிக்கும் வேகம், இது எல்லாத்தையுமே பொறுத்து அமையும். வினாவரிசை முறையை முதலில் உளவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் பிரான்சிஸ் கால்டன். கல்வியின் நோக்கம் சமூக முதிர்ச்சி அடைவதாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் தாகூர். மனிதனுக்குள் புதைந்திருக்கும் முழுமையை வெளிப்படுத்துவதே கல்வியின் நோக்கம்னு சொன்னது அம்பேத்கர். சமூக முதிர்ச்சி அடைவதாக இருக்கணும் கல்வியின் நோக்கம்னு சொன்னது தாகூர். பின் வருவனவற்றில் ஆக்கத்திறனின் 4வது படிநிலை எது? சரிபார்த்தல். நுண்ணறிவு ஈவு என்ற வார்த்தையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் டெர்மன். இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம்? நுண்ணறிவு என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் ஆல்ஃப்ரட் பினே. நுண்ணறிவு ஈவு அதை அறிமுகப்படுத்தியவர் டெர்மன். அதை டிஃபர் பண்ண தெரியணும். நுண்ணறிவுன்ற வேர்டு ஆல்ஃப்ரட் பினே, அதாவது இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவு ஈவு என்ற வேர்டு டெர்மன், அதாவது இன்டெலிஜென்ட் குவாஷியன்ட், IQ. முன்னோக்கு தடையை பற்றி ஆராய்ந்த அறிஞர்கள்
ஆஸ்பெல் அண்டர்வுட். ஆக்கு நிலையுறுத்தல் என்ற கோட்பாட்டை விளக்கியவர் பாவ்லோ. லோகஸ் என்பதன் பொருள் அறிவியல். முதல் உளவியல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் உண்ட், வில்லியம் உண்ட், 1879. குழவி பூங்கா, கிண்டர்கார்டன் எனும் முறையை உருவாக்கியவர் பிரபல். கிண்டர்கார்டனா என்ன? குழந்தைகளின் தோட்டம் அப்படின்னு இப்போ தான் படித்தோம் முன்னாடி. ஆளுமையின் உளப்பகுப்பாய்வு கொள்கையை வெளியிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ரூசோவின் கொள்கை யாது? இயற்கை கொள்கை. ஒரு பொருளை வேறொரு பொருளாக உணர்வது திரிபு காட்சி. கிளவுஸ்மேயர் கூறும் படிநிலைகளின் வகைகள் 4. எரிக்சனின் கூற்றுப்படி மனிதனின் சமூக கோட்பாடு எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 8. எரிக்சன் 8 சமூக கோட்பாடு. இவற்றுள் பொருத்தமான ஜோடியை கூறு. ஸ்கின்னர், பாவ்லோ, தாண்டைக், கோஹ்லர். கோஹ்லர் உட்காட்சி வழி கற்றல், பாவ்லோ ஆக்கு நிலையுறுத்தல். அது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, மிச்சம்லாம் மாறி மாறி இருக்குது. ஆசிரியரும் மாணவரும் உடல் நலமும் உளநலமும் உள்ளவராக வாழ உதவும் உளவியல் பிரிவு கல்வி உளவியல். கற்பித்தலின் மாதிரி கருத்துருவம் கான்செப்சுவல் மாடல் என்ற பயிற்சி முறையை உருவாக்கியவர் கிளேஷர். இன்றைய சூழ்நிலையில் பள்ளி கல்வியின் மூலம் குழந்தைகள் அடைய வேண்டுமென சமுதாயம் எதிர்பார்ப்பது எதனை? நல்லொழுக்கம். மனிதனை மையமாக கொண்ட உளவியல் பிரிவு மனிதநேய உளவியல். குழந்தைகள் தங்கள் வயதுக்கேற்ப நுண்ணறிவு சோதனைகளை சிறப்பாக செய்கிறார்கள் என்று கூறிய உளவியல் அறிஞர் ஆல்ஃபிரட் பினே. கெஸ்டால்ட் எனும் ஜெர்மானிய சொல்லின் பொருள் முழுமை. உற்றுநோக்கல் என்பது இயற்கையாக நிகழும் உண்மை சம்பவங்களை கவனமாகவும் ஒழுங்குமுறையாகவும் நோக்குவதாகும் என்று கூறிய அறிவியல் அறிஞர் ஆதிசேஷையா. நீதிநெறி தவறாமல் செயல்படும் மனிதனின் ஆளுமை நிலை சூப்பர் ஈகோ. கீழ்கண்டவற்றுள் எதில் அதிக சுரப்பு உண்டாகும் பொழுது நரம்பு தளர்ச்சி, உறக்கமின்மை ஏற்படுகிறது? தைராக்சின். மனிதர்களிடம் காணப்படும் முக்கியமான இயல்பூக்கங்களின் எண்ணிக்கை 14. மனித நடத்தையை ஊக்குவிப்பவைகளாக அமைவவை பற்றுகள். உயிர்களிடம் எழும் விரைப்பு நிலையை அகற்ற உதவுவது இலக்கு. அவாவு நிலை எனப்படுவது ஓரளவு பரிச்சயமான செயலில் உயர் சாதனையை அடைய முயல்வது. ஒரு மாணவன் பள்ளியுடனோ அல்லது குடும்பத்துடனோ சுற்றுலா செல்ல வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படும் மனப்போராட்டம் அணுகுதல். தன்னிடம் தோன்றிய கோபத்தை தன் மீது காட்ட முடியாமல் பிறரிடம் காட்டுவது எவ்வகையான தற்காப்பு நடத்தை? இடமாற்றம். பொருளறிவோடு இணைத்தறி சோதனையில் ஒருவரின் ஆளுமையை அளவிட எத்தனை படங்கள் தேவைப்படும்? 20 படங்கள். ஊக்குவித்தல் என்ற வார்த்தையானது மோவேர் என்ற லத்தீன் மொழியிலிருந்து தோன்றியது. பக்கவாட்டு சிந்தனை என்ற கருத்தை முதலில் பயன்படுத்தியவர் டிபோனே. கருவிசார் கற்றல் கோட்பாட்டினை உருவாக்கியவர் ஸ்கின்னர். தீங்கு வரும் என்று அஞ்சி நடுங்கும் ஒருவித மனவெழுச்சி, பதற்றம். குழந்தைகளின் மொழி வளர்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகளின் வகைகள் 2. குழந்தைகளுக்கான புலப்பயிற்சி கொள்கையை வெளியிட்டவர் மரியா மாண்டிசோரி. புலப்பயிற்சி மரியா மாண்டிசோரி. பின் வருவனவற்றுள் அறிவுசார் வகை கற்றலின் நோக்கம் எது என குறிப்பிடவும். மதிப்பிட்டு அறிதல். ஒரு தாயின் குழந்தைகளில் ஒருவன் நல்லவனாகவும் மற்றொருவன் கெட்டவனாகவும் இருப்பது எந்த விதியின் அடிப்படையில்? வேற்றுமை விதி. தாண்டைக் கூறும் நுண்ணறிவின் வகை 3. நவீன உளவியல் பரிசோதனைகளின் தந்தை பினே சைமன். இதோட 100 கேள்வி முடியுது. நாளைக்கு அடுத்த 100 கேள்வி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு 100 கேள்வி பார்க்கலாம்.